எனக்கு பிளாக் காஃபியே பிடிக்காது. அளவான சர்க்கரை, ஃப்ரெஷ்ஷான பாலு, ஃபுல்லா நுரையோட ஒரு ஃபில்டர் காஃபி அது மாரி எதுவுமே கிடையாது. பட் ரீசென்ட் டைம்ஸ்ல என்னமோ தெரியல, மில்க் அண்ட் எஸ்பெஷலி சுகர் சாப்பிடும்போது கொஞ்சம் கில்ட்டியா தான் இருக்கு. ஈஸ்ட் ஜாவா, லைட் மீடியம் ரோஸ்ட், பெரு டார்க் ரோஸ்ட் இது 2 தான் இந்த வீக்குக்கு நான் வாங்கிட்டு வந்தேன். எனக்குமே இதுல ரொம்பலாம் நாலேஜ் இல்ல. லோ அசிடிட்டியோட கொஞ்சம் ஸ்வீட் அண்ட் ஸ்மூத்தா இருக்க மாதிரி வெரைட்டி சஜஸ்ட் பண்ணுங்க. நான் அந்த கெஃபேல இருக்கவங்ககிட்டயே கேட்டுக்கிட்டேன். இந்த வாட்டருமே அவங்க செல் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. காஃபி குடிச்ச உடனே ஒரு மாதிரி வயித்த கலக்குறது, நெஞ்சு எரிச்சலா இருக்கிறது அதெல்லாமே அந்த காஃபில இருக்கிற அசிடிட்டினால வர்றது தான். இது வந்துட்டு ஆல்கலைன் வாட்டர். ஸோ இது பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்னன்னா, காஃபில இருக்கிற அசிடிட்டியும் வாட்டர்ல இருக்கிற ஆல்கலைன் நேச்சரும் ஒன்னு சேரும் போது இதோட pH வந்து நியூட்ரல் ஆயிடுமா. ஸோ பேசிக்லி அசிடிட்டி கம்மியா இருந்தா உங்க ஸ்டொமக் லைனிங்ல இருக்கிற ஃப்ளோரா அண்ட் ஃபவுனா வந்து டிஸ்டர்ப்ட் ஆகாது. கோல்ட் ப்ரூயிங் மெத்தட்ல இன்னுமே அசிடிட்டி கம்மியாயிரும். கொஞ்சம் ஸ்ட்ராங்கான எக்ஸ்ட்ராக்ட் வேணும்னா ஒரு கப்பு காஃபிக்கு 4 கப் வாட்டர், டைல்யூட்டடா ரெடி டு ஈட்டா வேணும்னா ஒரு கப்புக்கு 8 கப்ஸ் வாட்டர். இது ஒரு ஏர்டைட் ஜார்ல போட்டு மிக்ஸ் பண்ணி மினிமம் 15 hours ஃப்ரிட்ஜ்ல வைக்கணும். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். கெஃபேஸ்லாம் சர்வ் பண்ற கோல்ட் ப்ரூ நீங்க உங்க வீட்லயே குடிக்கலாம் இப்போ. ஸோ இந்த காஃபி பவுடருக்கு கிரைண்ட் சைஸ் வந்து கோல்ட் ப்ரூ கிரைண்ட்னே முடிஞ்சா கேட்டு வாங்கிக்கோங்க. இல்லாட்டினா மீடியம் கோர்ஸ் வில் ஆல்சோ பி ஃபைன் தான். அண்ட் நிறைய பேர் என்கிட்ட காஃபி பவுடர் ரெக்கமெண்டேஷன் கேட்டுட்டே இருந்தீங்க. நீங்க எந்த கண்ட்ரியில இருந்தாலும் கெட் இட் ஃப்ரம் யுவர் லோக்கல் ரோஸ்டர். செம்ம ஃப்ரெஷ்ஷான காஃபி பீன்ஸ் இஸ் அ கேம் சேஞ்சர். நீங்க மில்கோட குடிக்க போறீங்கன்னா ஸ்ட்ராங் வெர்ஷன் பண்ணிக்கோங்க. ஆர் நீங்க ஈக்குவல் போர்ஷன் ஆஃப் வாட்டர் போட்டு அதை டைல்யூட் பண்ணி பிளாக்காவும் குடிக்கலாம். இது பிளாக் காஃபி மாதிரி சொத்தையா இருக்காது, அதுக்கு நான் கேரண்டி.